ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு 999 பிராண்ட் லுங்கிகள் வழங்கும் அது இது எது பவர்ட் பை விவோ X5 மேக்ஸ். நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது எப்போதுமே ஒரு அதிசய தத்துவம் சொல்லுவோம். இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய அதிசய தத்துவம் என்னவென்றால், நாய் நன்றி உள்ளது தான். அதே நாய்கிட்ட நீங்க ஒரு ரொட்டி துண்டை போட்டுட்டு கபால் அதுகிட்ட இருந்து பிடிக்கணும் வைங்களேன், அது கபால் உங்களை கட்சி வச்சு நாய் நன்றி உள்ளதுன்னு சொல்லிட்டு அதுகிட்ட போய் வாலாட்டிட்டு இருக்காதீங்க. அதே மாதிரி கடன் குத்தா அதை அவன்கிட்ட திருப்பியும் கேட்காதீங்க. ஸோ இன்னைக்கு அப்படியே ஜாலியாக கைத்தட்டுங்களாம்ப்பா, நல்லா தான் இருக்குது. ஓகே, கேட்டு வாங்கின கைத்தட்டலோட நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய சிறப்பு விருந்தினர்களையும் இன்றைக்கி வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு கூப்பிட போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய கெஸ்ட் யார் யார் அப்படின்றத பார்த்துடலாம். இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க சிறப்பு விருந்தினர்கள் சுஜிதா, ரவிசாந்த் அண்ட் கிருத்திகா. குரூப்பில் டூப்லேருந்து உள்ள ஒரு 3 பேர் வருவாங்க உள்ளேருந்து. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த தொழிலை வந்து கற்றுட்டு வந்திருப்பாங்க. அதில் ஒருத்தர் டூப்பு, அவர் யார் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு 2 வாய்ப்புகள் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? குரூப்பில் டூப் விளையாட போகிறோம். உங்களையும் சரி இவங்களையும் சரி கன்ஃபியூஸ் பண்ண போகிற அந்த 3 பேர் யார் அப்படின்றத பார்த்துடலாம். ஏபிசி 3 பேர் வந்துருக்குறாங்க. ரவிசாந்த் சொல்லுங்க, இவங்களை பார்த்தா உங்களுக்கு யார் மாதிரி தெரிகிறது? இந்த கிராமத்துலலாம் ஒயிலாட்டம் அந்த மாதிரி ஆடுவாங்களா, அந்த குரூப் மாதிரி தெரியுது. அது மாதிரி தெரியுது. நீங்க சொல்லுங்க. தாரத்தப்பட்ட அடிக்கிறவங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? தப்பாட்ட கலைஞர்கள். தப்பாட்ட கலைஞர்கள், ஆனால் கரெக்டாக அடிப்பாங்க. சரி, இப்போ உங்கள் 3 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க டூப்பு, அவங்களுக்கு தப்பாட்டத்துக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேக்கப்லாம் போட்டுன்னு ஈனும் சிரிச்சு நின்றுறாங்க. அது யார் அந்த திட்டுக்கோட்டை அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிடலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னா, இவங்க 3 பேரும் வந்து ஒட்டுக்காக அடிக்க போகிறாங்க டம் படக்கர்னு. அதை நம்ம பார்த்துட்டு உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ நீங்கள் யார் ஃபஸ்ட்டு பஸ்ஸரை எடுத்துகிறாங்களோ அவங்களுக்கு முன்னுரிமை இருக்குது. 3 பேரில் ஒருத்தவங்க லாக் பண்ணலாம். 2வது பஸ்ஸரை எடுத்துகிறவங்களுக்கு 2 பேர்லேருந்து ஒருத்தவங்க தான் லாக் பண்ண முடியும். 3வது யார் பஸ்ஸரை எடுத்துகிறாங்களோ மீதி என்ன ஆப்ஷன் இருக்கோ அதான் லாக் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இண்டிவிஜுவலாக தனியாக வந்து உங்களுக்காக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் பார்த்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட ஆப்ஷன்ஸ் வேணுன்னா மாற்றிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த கேமோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஓகேவா? ஸோ இவங்க 3 பேர் இப்போ வந்து குரூப்பாக அடிக்க போகிறாங்க. ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். என்ன போச்சு ரவிசாந்த்? பாயிண்ட் போச்சு. ஓகே, நீங்கள் என்ன தனியாக சிரிச்சுக்கிறீங்க? உள்ளுக்குள்ளே சிரிச்சாலும் அழகாக இருக்கு. ஓகே, வெரி குட். உங்களையும் சரி இவங்களையும் சரி சிரிக்க வைக்க போகிற நம்ம சிரிச்சா போச்சு டீம் யார் அப்படின்றத பார்த்துடலாம். நீ இந்த ட்ரெஸ்ல சும்மா டக்கரா இருக்க. இது எப்படி இருக்கு? ஏய், ஐலோட அம்மா, நீயும் அந்த ட்ரெஸ்ல சும்மா டக்கரா இருக்க. இது எப்படி இருக்கு? ஐலோட தாத்தா, நீயும் அந்த ட்ரெஸ்ல சும்மா டக்கரா இருக்க. இது எப்படி இருக்கு? ஏய், இவன் தாண்டா வில்லன். சார், வில்லன் வருவான், நீங்க ஏதோ புள்ள வந்திருக்கான். என்னையா நடக்குது? டேய், எப்படிடா என் பரட்டை? என்னது? இவன் பரட்டையான். புளிய மரத்தடியில கொரட்டை விட்டு தூங்குற மாதிரி இருக்கான். இவன் பரட்டையா? ஏய், நீ என்னதான் சொன்னாலும் இவன் தான் என் பரட்டை. சார், என் வாயில நல்லா வந்துட போகுது சார். வரட்டு மாடா, நல்லா தானே வருது. இது எப்படி இருக்கு? ஏய், இன்னும் பெட்டரா எதிர்பார்க்கறேன். அப்ப இது எப்படி இருக்கு? இது ஓகே, இன்னும் கொஞ்சம் பெட்டரா. அப்ப இது எப்படி இருக்கு? ஏய், பைத்தியக்காரத்தனமா இருக்கு. ஒரு நிமிஷம், என்ன? இவன் தான் பரட்டியா? இவன் மூஞ்சி நல்லாவே இல்ல. அது மூஞ்சி நல்லா இருக்கவங்க சொல்லணும். போ. இது எப்படி இருக்கு? ஓ சார். போ.